Pan America shirts, trousers, jeans and t-shirts. Premium menswear. Taste Daily. Taste the Daily. ப்ளூ ஹில் புரொடக்ஷன் தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் சன்னி லியோன் நடிப்பில் பெட்டர் ஆப் வெற்றி நடை போடுகிறது. சார் நாங்கள் தெளிவாக சொல்லிடுறேன் சார், இங்கே அளக்கிறேன் பண்ணுறேன், இந்த மாதிரி நான் வந்து சென்சஸ் எடுக்கிறேன், அது இதுன்னு எந்த அதிகாரி வந்தாலும் கட்டி பிடிச்சி அந்த அதிகாரியோட செத்துருவாங்க. அதிகாரி செத்துருவார். இங்கே எந்த அதிகாரி வந்தாலும் வேற மாதிரி மாவட்ட ஆட்சியர் வரும். 2 நாளுக்கு முன்னாடினா பவள விழா கூட்டம் டைம் கேட்குறோம், 1 நிமிடம் டைம் கேட்குறோம். இந்த இடத்த பாருங்க ஐயா, மக்கள் பிரச்சனையை சொல்லலான்னு கைது பண்ணி உள்ளே வச்சாங்க. இது பக்கத்தில் இருக்கிற பன்னூருங்கிற இடத்துல இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் நூற்றுக்கணக்கான ஏக்கரை வாங்கி போட்டு அமைச்சர்கள்லேருந்து அதிகாரி வரைக்கும் எங்கெங்கேயோ நாடு உலகம் தீவு எல்லா இடத்துலையும் கொள்ளையடிச்சு போட்ட பணத்தில் வாங்கி போட்டு. என்ன வேலை உங்களுக்கு? அசிங்கமா இல்லை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஃபேன் காத்தால ஏசியில் வேனில் உட்காந்துக்கின்னு எதனா ஒரு ரிப்போர்ட்டை போட்டு போயிடுறீங்க. யார் சாகுறீங்க? ஒரு அமைச்சர்களுக்கு எப்படி 100 ஏக்கர் 50 ஏக்கர் வரும்? அப்போ மாற்றி இந்த இடத்துல விமான நிலையம் கட்டிவிட்டா அதெல்லாம் அவங்க வந்து பெரிய ஒரு சர்வதேச அளவில் வியாபார ஸ்தலம் கட்டுவாங்க. 800வது நாள் இல்லையா? எங்கள் வீட்டு பொம்பளைங்க பிள்ளைங்கெல்லாம் இழுத்து முடிய பிடிச்சி வெளியே தள்ளி அடித்து துரத்தி விட்டு நீங்கள் ஆக்கிரமிப்பீங்க. நீங்கள் எல்லாம் அந்த சட்டம் தூக்கில் தான் போடும்னா இந்த ஊரை விட்டு அனுப்புறதுக்கு தூக்குலையும் போடலாம். இந்த மக்களோட நானும் நிற்கிறேன். வேணா என்ன முதல்ல போடுங்க. முதலமைச்சர் இங்கே வர சொல்லுங்க. ஏகனாபுரத்துக்கு முதலமைச்சர் வரணுமா? முதலமைச்சர் வர சொல்லுங்க. ஏகனாபுரம் மக்களை அப்புறப்படுத்திட்டு பரந்தூர் விமான நிலையம் அமையவே அமையாது. எல்லாரும் கையெழுத்து போடுங்க. என்ன வேலை சார் அதிகாரிகளுக்கு? என்ன வேலை? எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து எங்களை வந்து சாகடிக்கிறீங்க? என்ன வேலை உங்களுக்கு? அசிங்கமா இல்லை? எந்த அதிகாரி இப்படி பண்ணுறது? உங்கள் வீட்டு வேலையை பார்ப்பீங்களா? உங்கள் வில்லேஜ் இருந்தால் பார்ப்பீங்களா? உங்கள் சொந்தக்கார இடம் வந்தால் பார்ப்பீங்களா? ஏன் இந்த அதிகாரிகளுக்கு வந்து வேற ரொம்ப கடுமையான வார்த்தை உபயோகப்படுத்துகிற மாதிரி ஆகுது? ஏன் இந்த அதிகாரிகளுக்கு யோசனை இல்லை? மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அகதிகள் ஆகுறாங்க, 800 நாளாக போராடிங்கிறாங்க, கத்துறாங்க, கதறாங்க, அழுகுறாங்க. ஒரு பெரிய கிராமம், 2500 பேர் வந்து வசிக்கிற ஒரு பெரிய பாப்புலேஷன் உள்ள ஒரு வில்லேஜ், ஒரு 1450 வாக்காளர் இருக்காங்க, ஒரு 600 குடியிருப்பு இருக்குது. அசால்ட்டாக தூக்கி போட்டுருவீங்களா? என்ன சார் நிலக்கரியாக கிடைக்குது? நிலக்கரி கிடைச்சா இந்த இடத்துல தான் கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஏன் இதுக்கு முன்னாடி பன்னூரில் 2008 பன்னூர் செலக்ட் பண்ண இடம் குடியிருப்பு இல்லை, 250 வீடு தான் இருக்குது. நீங்கள் உங்கள் ஜிஓவிலே சொல்லிக்கிறீங்க, உங்கள் ப்ரீ ஃபிசிபிலிட்டி டெஸ்ட்டில் வருது. அங்கே எந்த நஞ்ச நிலம் இல்லைன்றீங்க, எந்த ஏரி இல்லைன்றீங்க. அதை செலக்ட் பண்ணி போகலாம்ல. சரி, நான் அந்த கதை கூட வரேன், அந்த அரசாங்கத்துக்கிட்ட பேசலாம். நீங்கள் எதுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறீங்க? எங்கே வந்து பார்த்தீங்க? இப்போ இன்னும் கொடுமை எங்களை வந்து ரொம்ப எக்கச்சக்கமாக வெறுப்பேற்றுற மாதிரி. இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி 3வது நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு ஒரு 154 ஏக்கரா, 2வது ஒரு 252 ஏக்கரா, இப்போ வந்து ஒரு 56 ஏக்கரா கிராம நத்த பகுதி, குடியிருப்பு பகுதி. இந்த குடியிருப்பு பகுதியில் யாரும் எந்த அதிகாரி வரல, காலே வைக்கல, எந்த சர்வே நம்பர் எந்த இதையும் அவங்க வந்து அளவும் பண்ணல, விசாரிக்கும் இல்லை. எதை வச்சு நீங்கள் பாட்டுக்கிட்ட தரீங்க? உங்கள் சொத்தாந்த தருவீங்களா? எப்படி சார் தரீங்க? மனசாட்சி இல்லை உங்களுக்கு? நாங்கள் வாடுற வீடு சார், அதில் யார் யார் பட்டாதாரி எப்படி இருக்கிறான், எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதாரத்தில் நிமிந்து இப்போ தான் சார் ஒவ்வொரு ஜனங்களும் கனவு தான் கண்ட கனவுல வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கு சார். போடுங்க சார், குறிப்பு போடுங்க, நோட்டை போடுங்க. அந்த ஊர் அந்த ஊர் அதிகாரிகளை துரத்துறாங்க, அந்த ஊர் அழுவுது, கதறுன்னு போடுங்க. நீங்கள் தான் பண்ணிக்கலாம் சார், அது ஒரு சின்ன ஊரே, தூக்கி அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு போடுறீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஃபேன் காத்தால ஏசியில் வேனில் உட்காந்துக்கின்னு எதனா ஒரு ரிப்போர்ட்டை போட்டு போயிடுறீங்க. யார் சாகுறீங்க? இப்போ ஊனா எத்தனை பேர் ஏறுவாங்க தெரியுங்களா? எத்தனை பேர் மண்ணெண்ணு ஊற்றி சாவத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் சாகத்துக்கு ரெடியாக இருக்காங்க தெரியுமா? காவல்துறை கேட்டுக்கிறதுனால அதை மட்டும்தான் சார் நாங்கள் அடக்கமாக இருக்கோம். இன்றைக்கும் எஸ்பி சார் மாவட்ட கண்காணிப்பாளர் கேட்டுக்கிறார், ஒவ்வொரு முறை எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. இங்கே லோக்கல் இன்ஸ்பெக்டர் அவர் அட்வைஸ் பண்ணுறார், வாங்க அத்துமீறி போகாதீங்க, லா அண்ட் ஆர்டர் பாதிக்கூடாது, நம்ம ஜனங்க எங்களுக்கு தெரியுதுங்க, உணர்வு தெரியுதுங்கன்னு காவல்துறை கேட்கறதுனால தான் நாங்கள் அந்த 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 இடத்துக்கு போகல. இன்னும் நாங்கள்
800 நாளாக ரொம்ப 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 காந்தி வழியில் இன்றைக்கி காந்தி ஜெயந்திங்கிற அடிப்படையில் காந்தி வழியில் போராடுறோம். எங்கள் அது மீறலை. அவங்களும் அதே மாதிரி காவல்துறை எங்களுக்கு பர்ஃபெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஓகே. ஆனால் அந்த வருவாய்த்துறை எங்களை சாகடிக்குது. ஏறக்குறைய சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புக்கு சமமானது தான் மக்கள் சபை அப்படின்னு சொல்லப்படுது. ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட்டில் அங்கே உட்காந்து சொல்லுவார். ஆனால் தன் மண் தன் மக்கள் தங்களுடைய உரிமைக்காக ஜனநாயக நாட்டில் மக்கள் ஒரு தீர்ப்பு எழுதுறது தான் கிராம சபை தீர்மானம்னு சொல்லப்படுது. அப்போ 8 முறை இவங்க எங்களுக்கு இது வேண்டாம், நாங்கள் 1000 வருஷம் பாரம்பரியம் உள்ள இந்த கிராமத்தில் தலைமுறையாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற எங்கள் இடத்த விட்டு நாங்கள் போக முடியாது, இது எங்கள் வாழ்வாதாரம், நாங்கள் இங்கேருந்து போகிறதுனா நாங்கள் பணமாக தான் போவோம், தீக்குளிச்சு கூட நாங்கள் சாவறதுக்கு தயார்னு இந்த மண்ணுக்குரியவர்கள் பேசும்போது, இது பக்கத்தில் இருக்கிற பன்னூருங்கிற இடத்துல இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்கள் நூற்றுக்கணக்கான ஏக்கரை வாங்கி போட்டு அமைச்சர்கள்லேருந்து அதிகாரி வரைக்கும் எங்கெங்கேயோ நாடு உலகம் தீவு எல்லா இடத்துலையும் கொள்ளையடிச்சு போட்ட பணத்தில் வாங்கி போட்ட இடம் இருக்க, இது பக்கத்தில் அவங்க இடம் இருக்குங்கிறதுக்காகவே 2008 ஒதுக்கப்பட்ட அந்த இடத்த எல்லாத்தையும் மாற்றிட்டு அடிக்கல் கூட நாட்டிட்டு அதை தூக்கி போட்டு இப்படி ஒரு 1200 1500 குடும்பங்கள் 10,000 மக்கள் 26% நஞ்சை நிலங்கள் அதாவது நீர் வளங்கள் இருக்கிற இந்த இடத்துல 6% கூட இல்லைங்கிறாங்க நீர்நிலையம் தாண்ட. ஒரு பல்லவன் மன்னன் கட்டின அந்த கால்வாய் 7 கிலோமீட்டர் இதுக்குள்ள ஓடுதுன்றாங்க. கொசஸ்தல ஆறு ஓடுற இடத்த அடைக்கிறாங்க. நீர்நிலை இருக்கிற இடத்துல ஏரி குளங்குட்டையில் ஓடுதல் அமைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன அக்கறமோ? இதை அவங்க தான் படிக்காத மக்கள் இருக்கிற இடம் கூட்டம். இது ஒருத்தர் 2 பேர் படித்தவங்க இருக்காங்கல்ல. மீனம்பாக்கமே 3-4 தடவை மூழ்கிடுச்சு. நீங்கள் இத்தனை நீர்நிலையை நீங்கள் மடக்கி விட்டீங்கன்னா அடைச்சி விட்டீங்கன்னா இந்த சுற்றி இருக்கிற கிராமங்கள் என்ன ஆகுறது? இவங்க வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? இவங்க ஏற்றி கொடுப்பாங்க, நீங்கள் அங்கே அனுப்புவீங்க. நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, இப்போ தான் சொல்கிறீங்க, இன்னும் 2 நாளில் அளவெடுக்கவே ஆள் வருதுன்னு சொல்கிறீங்க. அப்போ அளவெடுக்க ஆள் வரும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் வீட்டு வாசலில் ஒரு வண்டியை நிறுத்தினாலும் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. ஒரு தனி மனிதன் காலகாலமாக வாழ்ந்துட்டு இருக்கிற அவங்க வீட்டை, அவங்க கும்பிட்ட கோயிலை, சோறு போட்ட நிலத்தை, படித்த பள்ளிக்கூடத்தை, இது எல்லாத்தையும் நாங்கள் 2 நாளையில் அளவெடுக்க வரோம்னா அவன் எப்படி வேடிக்கை பார்க்கணுமா, சாவணுமா, இல்லை எல்லாத்துக்கும் துணிஞ்சு எழுத்து நிற்கிறதா? நான் என்ன செய்யணும்? அவங்க சாவணும்னா அவங்க சாவ தயாராக இருக்காங்க. இதான் இந்த அரசாங்கம் சொல்லுதா? இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்கல்ல, நாங்கள் தீ குளிச்சு கூட சாகுறோன்னு சொல்கிறாங்க. அப்படி சாகணுமா, இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு அள்ளிட்டு எங்கேயாவது போங்க, பரதேசம் போய் வாழுங்க, சொந்த நிலத்தில் சொந்த நாட்டிலே அகதியாக வாழுங்க அப்படின்னு சொல்கிறதா? இலங்கையில் யுத்தம் நடந்தது, போர் நடந்ததா? போர் நடக்கும்போது எல்லாரும் ஒரு பக்கம் ஓடுனாங்க, எங்கெங்கேயோ காட்டில் மேட்டில் குடியிருந்தாங்க. போர் முடிஞ்சு போச்சு. அங்கே நடந்ததே இன அழிப்புங்குது. ஐநா சபை வரைக்கும் நாங்கள்லாம் போய் போராடணும். ஆனால் அந்த இன அழிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவன் அந்த இடத்துல போய் வாடுறான். ஆனால் இனிமேல் இந்த பக்கமே இவங்க வாழவே முடியாதுன்னா இது என்ன அரசாங்கம், என்ன வன்முறை? ஒரு ஆட்சியை நடத்துகிற அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு எப்படி 300 ஏக்கர் வருவாங்க? ஒரு அமைச்சர்களுக்கு எப்படி 100 ஏக்கர் 50 ஏக்கர் வரும்? அப்போ மாற்றி இந்த இடத்துல விமான நிலையம் கட்டிவிட்டா அதெல்லாம் அவங்க பெரிய ஒரு சர்வதேச அளவில் வியாபார ஸ்தலம் கட்டுவாங்க. அப்போ இவங்க குடியிருக்க வீடு இல்லாத, திங்க சோறு இல்லாமல் எங்கேயாவது பரதேசம் போகணும். உலகம் பூரா கொள்ளையடிச்சு வச்சுருக்கிறவங்க பக்கத்தில் எல்லாம் பண்ணுவாங்க. இது அவங்களே டெண்டர் எடுத்துக்குவாங்க, அவங்களே கட்டுவாங்க. என்ன சொல்லுது? உங்களுக்கு தெரியுமா? இவங்களுக்குலாம் தெரியுமா? அது ஏஏஐ அப்படிங்கிற இந்திய அரசு விமான நிலையத்துக்கு சொந்தமான ஒரு அமைப்பு. இந்திய விமான நிலையத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, தமிழ்நாடு அரசு தான் உங்கள் நிலத்தை எடுக்குது, நீங்கள் தமிழ்நாடு அரசுக்கு பேசிங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் இவங்களுக்கு வந்திருக்கு. பார்த்தீங்களா? இது தெரியுமா? அப்போ தமிழ்நாடு அரசு ஆள்றவங்க பக்கத்துலேயே நிலம் வாங்கி வச்சுக்கிட்டு 2008 அடிக்கல் நாட்டிவிட்டு வாழற இந்த மக்கள் வாழற காலகாலமாக வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நிலத்தை பிடுங்க வராங்கன்னா யார் கேள்வி கேட்கறது? யார் இதுக்கு தீர்ப்பு சொல்கிறது? அப்புறம் எதுக்கு கிராம சபை இந்த சபை இதுக்கு தீர்மானம்? இந்த தீர்மானம் 8 முறை அனுப்பி 800வது நாள் இல்லையா, 800வது நாள் 8வது தீர்மானத்துக்கு அப்புறம் 9வது தீர்மானம் போட வந்திருக்காங்க. அப்ப யாரு இதுக்கு பதில் சொல்றது? நீங்க இப்ப சொல்றீங்க இன்னும் 2 நாள்ல அளவெடுக்க வராங்கன்னு. பார்வையிட இல்ல, அளவெடுக்க வராங்க. நீங்க இப்ப நீங்க தானே சொன்னீங்க
சென்சஸ் இல்ல அளவெடுக்குங்கிற வார்த்தை அளவெடுக்கு தான் சொன்னேன். நீங்க தான் ஐயா சொன்னீங்க. அளவெடுக்கு நீ தான் சொன்னீங்க. அப்ப என்ன நீங்க அப்ப என்ன வேணாலும் செய்வீங்க. நீங்க 2 நாள் கழிச்சு இருக்கிற மொத்த போலீஸும் இங்க குமிச்சு எங்க வீட்டு பொம்பளைங்க பிள்ளைங்க எல்லாம் இழுத்து முடிய பிடிச்சி வெளியே தள்ளி நெய்வேலியில் இதெல்லாம் நடந்தது. வெளியே தள்ளி அடிச்சு துரத்தி விட்டு நீங்க ஆக்கிரமிப்பீங்க. நீங்க எல்லாம் இது போட்டுருவீங்க, கம்பி வேலி கட்டிடுவீங்க. அவன் இலங்கை அகதிகள் அங்கேருந்து இங்கே ஓடி அந்த மாதிரி இவன் நாங்களாம் எங்கே போகிறது? இப்போ தான் சொன்னீங்க அளவெடுக்கீங்க, இப்போ சென்செக்ஸுங்கிறீங்க. நீங்கள் என்ன கேட்டீங்க? ஆட்சேபனை இருக்கா தெரிவிங்கன்னு தான் சொன்னீங்க. 800 நாளாக தெரிவித்தாங்களே, 8 முறை தீர்மானம் போட்டாங்களே, எந்த பதிலும் சொல்லாத எப்படி நீங்கள் ஊருக்குள்ளே வர முடியும்? என்ன இன்ஃபர்மேஷன் எப்படி கன்வே பண்ணுவீங்க? நீங்கள் நாங்கள் தான் வேணான்ட்டோமே. அப்போ எங்கள்கிட்ட வந்து பேசணும்ல. நீங்கள் அரசாங்கம் அதிகாரம் இருக்குது, ரைட், என்ன சொல்கிறதுக்கு வந்தீங்க? இப்போ 800 நாள் போராடி இருக்காங்க ஐயா, 8 முறை தீர்மானம் போட்டிருக்காங்க. கிராம சபை தீர்மானம்ங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு சமமானது. மக்கள் தங்களுடைய உரிமையை சொல்கிறத அரசாங்கம் மதிச்சே ஆகணும். இதான கிராம சபை சொல்லுது? இல்லை மதிக்க வேணாம்னு சொல்லுதா? அதானே சொல்லுது. அப்படின்னா 8 முறை போட்டதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க? ஆட்சேபனை தெரிவிக்க சொன்னாங்க. இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி அதுவும் காந்தி பிறந்த இந்த காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இப்போ இந்த மக்கள் உட்காந்துருக்காங்க. யாரும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, இங்க விமான நிலையம் வரணுமா வரக்கூடாதா? நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இதான் இவங்களுடைய ஆட்சேபனை. இதான் ஆட்சேபனை. நீங்க அதெல்லாம் போடட்டும், தூக்குல கூட போடட்டும். அந்த சட்டம் தூக்குல தான் போடும்னா இந்த ஊரை விட்டு அனுப்புறதுக்கு தூக்குலையும் போடலாம். இந்த மக்களோட நானும் நிற்கிறேன், வேணா என்ன முதல்ல போடுங்க. இப்போ ஆட்சேபனை தெரிவிச்சுட்டாங்க. சென்செக்ஸ் கிட்ட வருவாங்களா அல்லது அரசாங்கத்தோட நிலைப்பாடு என்ன? அதிகாரியா நீங்க என்ன சொல்றீங்க? உணர்ச்சி பூர்வமான இல்ல, உயிர் பூர்வ என்ன சொல்றது, உயிர்மை பூர்வமானன்னு சொல்லுங்க. உணர்ச்சிங்கிறது இல்லையா? இல்ல உணர்ச்சி இல்ல உணர்ச்சி இரியா. உணர்ச்சி பூர்வமானதுங்கிறது அறிவு மழுங்கடிக்கப்பட்ட வார்த்தை. எமோஷன் ஆயிட்டான், நான் ஃபர்ஸ்ட் எனக்கு அறிவு மயங்கி போச்சுங்கன்னு சொல்ற வார்த்தை. இது உணர்ச்சி பூர்வமான, அதை சொல்லுங்க. உணர்வு பூர்வமானது, வாழ்வாதாரமானது இல்ல, உணர்ச்சி பூர்வமானது நீங்க அது இல்ல. அது சரி, ஓகே, உங்களுக்கு தமிழ் மாறி இருக்கலாம். எங்களை ஆள்றவங்க தமிழர்களா இருந்திருந்தால் எங்க வழி புரிஞ்சிருக்கும். சத்தியமா எங்களுக்கு புரியுது. அதான் இப்ப எங்களுக்கும் அந்த இது இப்பவே எங்களால உங்களுக்கு தாங்க முடியாம இருக்குல்ல. முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்க, இத முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்க. முதலமைச்சர் இங்க வர சொல்லுங்க. ஓட்டு கேட்க வந்தார்ல, யாரும் பேசாதீங்க. முதலமைச்சர் ஓட்டு கேட்க வந்தார்ல, அந்த தம்பி சொன்னார்ல, கிராம சபையை நடத்தணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி எதிர்த்து தின்னத்தனையா உட்காந்து நடத்தினார்ல. இப்போ வந்து உட்கார சொல்லுங்க. இங்க ஒரே ஒரு எங்க வீட்டு பொம்பளை, எங்க வீட்டு அம்மா, எங்க வீட்டு அக்கா, தங்கச்சி, அவங்க சொற்ற ஒரு கண்ணீர் சொட்டுக்கு பதில் சொல்லிவிட்டு இந்த இடத்த எடுக்க சொல்லுங்க. ஏன் பன்னூர்ல எடுக்கல? இந்த உலகம் பதில் சொல்லணும், முதலமைச்சர் பதில் சொல்லணும், இருக்கிற அமைச்சர் பதில் சொல்லணும். இங்க வந்து சொல்லட்டும், அவங்களுக்கு நிலம் இருக்கா இல்லையான்னு கேளுங்க. உங்களுக்கு அதுக்கு இங்க நிலம்? நாங்க வாடகத்தில் இருக்கிற ஒரே ஒரு வழி அடிச்சுட்டு உங்களுக்கு 1008 வழி இருக்கு. உலகம் பூரா தீவு இருக்கு. ஆண்டவங்க ஆண்டு முடிச்சவங்க எல்லாருக்கும் இருக்கு. இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியுமா? படிக்காதவனும் சொல்லுவான். முதலமைச்சர் இங்க வர சொல்லுங்க. ஏகனாபுரத்துக்கு முதலமைச்சர் வரணுமா? முதலமைச்சர் வர சொல்லுங்க. இந்த மக்களை தேடி கிராம சபை கூட்டம் நடத்தின முதலமைச்சர், இங்க வந்து ஓட்டு கேட்ட முதலமைச்சர் ஏகனாபுரத்துக்கு வரட்டும். பன்னூர்ல எங்களுக்கு இடம் இல்ல, இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் இடம் வாங்கி போடல. வெறும் 6% நீர்நிலை உள்ள இடத்துல இடம் எடுத்துட்டு 250 வீடுகள் மட்டும் இருக்கிற இடத்துல இடம் எடுத்துட்டு இன்னைக்கு 1500 வீடுகள் 10,000 மக்கள் வாழற இடத்துல 26% நீர்நிலை இருக்கிற இடத்துல ஒரு பெரிய கால்வாய் ஓடுது, கொச்சஸ்தல 6 இணைப்பு ஓடுது, கிட்டத்தட்ட 12 ஏரிகள் இருக்கு, 18 குட்டைகள் இருக்கு. காவேரியில தண்ணி வந்தாதான் தஞ்சையில் விவசாயம் செய்ய முடியும். மோட்டர் போடாத, கரண்ட் இல்லாத, இங்க இருக்கிற நீர்நிலை வச்சு 2 போகம் விளையுதுங்க. இந்திய தமிழ்நாட்டில் எங்கேயாவது இருக்கா? அப்படி இருக்கிற இடத்த அவன்கிட்ட பிடிக்கிட்டு அந்த நீர்நிலையை அழிச்சுட்டு நாங்கள் இங்கே தான் விமான நிலையம் கட்டுவோம், சொகுசா வந்து சாஞ்சிக்கிட்டு பறந்து போவானுவோ. ஆனால் நீங்கள் பரதேசி மாதிரி எங்கேயாவது போய் அலைங்கடான்னா
என்ன அரசாங்கம் சார் நாங்கள் தெளிவாக சொல்லிடுறேன் சார், இங்கே அளக்கிறேன் பண்ணுறேன், இந்த மாதிரி நான் வந்து சென்சஸ் எடுக்கிறேன், அது இதுன்னு எந்த அதிகாரி வந்தாலும் கட்டு பிடிச்சி அந்த அதிகாரியோட செத்துருவாங்க. அதிகாரி செத்துருவாரு. இங்க எந்த அதிகாரி வந்தாலும் வேற மாதிரி மிரட்டல, அந்த அதிகாரி மிரட்டல, அந்த அதிகாரி மிரட்டல, நாங்க அதிகாரி சேர்த்து கட்டி பிடிச்சிருவோம். தெளிவா சொல்லிடுங்க, அதிகாரி நாங்க கைது பண்ண 2500 பேர் கைது பண்ணுங்க. தற்கொலை முயற்சிலாம் இது இங்க வேலை ஆகாது, வதினாவாது. போராட்டத்தின் வடிவம். எந்த அதிகாரி உள்ள காலத்தை வச்சாலும் மண்ணெண்ணை ஊத்தின்னு அதிகாரியை சேர்த்து கட்டி பிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு மண்ணுல பிறந்த ஒவ்வொரு மகனும் தயாரா இருக்கிறாங்க. தயவு செய்து புரிஞ்சுங்க. ஒன்னொன்னு நோட்டிபிகேஷன், எத்தனை நோட்டிபிகேஷன் கொடுத்துங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க பேப்பர்ல கொடுத்துங்க, கொடுங்க, எவ்வளவு வேணாலும் கொடுங்க. ஒரே நாள் விசாரணைங்கிற பேர்ல நாங்க சும்மா 16 டேட்டு போட்டோம், மக்கள் வரல, இதனால வராதனால அவங்க ஏத்துக்கினாங்கன்ற மாதிரி தப்பான கணக்கு பண்ணாதீங்க. விசாரணைக்கு யார் ஒரே ஒரு நாள் விசாரணைக்கு யார் வர போறது? இங்க நான் மாவட்ட நிர்வாகம் சொல்லி இங்க இதுக்கு டிஆர்ஓ இருக்காங்க சார். டிஆர்ஓ எல்லாம் இங்க வரக்கூடாது. சொல்லுங்க ஐயா. கலெக்டர் தான் வரணும். சரி ரைட், தெரியப்படுத்துறேன், நான் கண்டிப்பா தெரியப்படுத்துறேன். கலெக்டர் வந்து இவங்க உணர்வை சொல்லுவாங்க, அதை கேட்டுக்கணும். சரிங்க. இங்க வேற யாரும் வரக்கூடாது. சரிங்க. ஏன்னா இப்போ வந்தால் மட்டும் நாங்கள் கேள்வி கேட்டப்ப நீங்கள் ஒரு பதில் சொன்னீங்களா? சொல்ல முடியல. இல்லை, ஒரே ஒரு பதில் சொன்னீங்களா இங்கே இருக்கிற அதிகாரி? இப்பயும் முடிவெடுக்கிற இடத்துல நாங்கள் இல்லை. இல்லை, அப்போ உங்களை முடிவெடுக்கிற இடத்துல யார் இருக்கிறது? இங்கேருந்து நாங்கள் கன்வே தான் அங்கே பண்ண. இல்லை, கடைசியாக இந்த மாவட்டத்துக்கு முடிவெடுக்கிறது யார்? மாவட்ட ஆட்சியர். மாவட்ட ஆட்சியர் வரட்டும், சரிங்களா? இங்கே தான் வரணும். கண்டிப்பாக. நாங்கள் கேட்டிருக்கிறது நோட்டு போட்டுங்க, முதலமைச்சர் இங்கே வரணும், முதலமைச்சர் இங்க வரணும். அதான் எங்க, அதை நீங்க நோட்டு போட்டுங்க, உளவுத்துறையும் சொல்லுங்க, மாவட்ட ஆட்சியர் வரணும். 2 நாளுக்கு முன்னாடினா பவள விழா கூட்டம் டைம் கேட்குறோம், 1 நிமிடம் டைம் கேட்குறோம். போராட்ட குழு 1 நிமிடம், மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு பண்ணலை, பொலிட்டிக்கல் மீட்டிங் தாங்க. நாங்கள் அப்படியாவது இங்கிருந்து கிளம்புனா சந்திப்பாரா? ஒன்றும் இல்லை ஐயா, பரிசீலனை பண்ணுங்க ஐயா, இந்த இடத்த பாருங்க ஐயா, மக்கள் பிரச்சனையை சொல்லலான்னு கைது பண்ணி உள்ள வச்சாங்க ஐயா. 13 பேரை கைது பண்ணி உள்ள. மக்களை சந்திக்காத, விவசாயிகளை சந்திக்காத முதல்வர். இது எங்க பிளாஷ் ஆக போகுதுன்னு மீடியாவில் மிரட்டுறாங்க. மீடியாக்களை நியூஸ் போடாதீங்க, மீடியாக்களை. எங்களுக்கு இருக்கிற ஒரே முதுகெலும்பே மீடியாக்கள் தான். அவங்கள நம்பி தான் அந்த போராட்டமே இன்னைக்கு தமிழ்நாடு அளவில் போகிறோம். என்ன இதான் அரச வன்முறையா? நடக்கிற உணர்வை, வழியை, ஓலத்தை சொல்றதுக்கு கூட மீடியாவுக்கு அனுமதி கொடுக்காம மீடியாவை மிரட்டுறதுன்னா என்னையா உலகத்துல என்னையா ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில்? ஒரே ஒரு நொடி மக்கள்கிட்ட கேட்குறேன், இன்னும் 2 நாளா இங்க வந்து சில விவரங்கள் சேகரிக்க அரசு தரப்புல வராங்களாம். நீங்க மேடம் சொல்றது எல்லாமே 15th ஃபைனான்ஸில் எடுத்து செய்யக்கூடிய வேலைகள், 15வது நிதி குழு அந்த மானியத்தில் செய்யப்படும் வேலைகள். நான் கேட்ட கேள்வி 2022-23 நிதியாண்டில் 23-24 நிதியாண்டில் ஒதுக்கப்பட்ட அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏகனாபுரம் கிராமத்தின் வேலைகள் எதனால் நிறுத்தப்பட்டது? ஏஜிஎம்ல வந்து சொல்லுங்க சார். 23-24 வந்து நீங்க சொன்னதுல வந்து கன்சிஸ்ட் ஆஃப் பாய்ஸ் டாய்லெட் அட் ஏகனாபுரம். அது கூட நேத்து சார். இன்னைக்கு கேட்க போறாங்க, ஏகனாபுரம் மக்கள் கேட்பாங்க, ஒரு பதில் சொல்லிட்டு நாளைக்கு டிக்கெட் சொல்லலாம், நாளைக்கு இன்ட் பண்ணிடலாம். இப்ப நீங்க இப்ப நீங்க வரிசை கட்டி பேசுனீங்க. 12,000, 40,000, 52,000, 30, 33 இதான் நீங்களே சொன்னீங்க. 14 லட்சம் இல்ல, 10 லட்சம் இல்ல, இதெல்லாம் இல்ல. அப்ப இதெல்லாம் செய்ய சொன்னாங்க, அதெல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்கிறதே எங்க மக்கள் இங்க இருந்து எடுத்துட்டு அவன் வீடு நிலம் எல்லாத்தையும் புடுங்குற வேலை தான். அப்ப இந்த நாடகத்தை நீங்க எப்படி அரங்கேற்றீங்க? உங்களுக்கு எப்படி மனசாட்சி வருது? நீங்க அதிகாரிகள், அவங்க சொல்றதை நீங்க செய்யறீங்க. ஆனா நாங்களும் மனிதர்கள், நீங்களும் மனிதர்கள். எங்களுக்கும் தமிழ் மொழி தெரியும், இந்த மண்ணுக்குரியவர்கள் நீங்களும். ஆனா எங்கேயோ இருக்கிறவங்க சொல்றாங்க, நீங்களும் வந்து எங்கள்கிட்ட உரிமையோட நீங்க இப்படி சொல்றீங்க. இப்ப நல்லா தெரியுது, நான் உங்களை ஒன்றும் அசிங்கப்படுத்தல, அவமானப்படுத்தல, சகோதரங்கிற உரிமையோட சொல்றேன். எங்களை ஏமாத்துறதுக்கு எப்படி கூச்ச நாச்சம் இல்லாத வந்து உட்காந்து இதுதான் நீங்க பதில கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுக்குறோம், ஆனா 2 நாள்ல வருவாங்கன்னு அவர் சொல்றாரு. இப்ப நாங்க இவ்வளவு தூரம் எங்க வழியை சொன்னதுக்கு அப்புறம் இதை நீங்க அங்க 8 முறை தீர்மானம் போட்டதுக்கும் பதில் சொல்ல, இதுக்காவது சொல்லுவீங்களான்னு நீங்க சொல்லுங்க. இதுக்காவது சொல்ல முடியுமா? இப்ப இப்படி கேட்டோம், இப்படி சொன்னோம், இது கண்டிப்பா சொல்லுவோம் சார். Pan America shirts, trousers, jeans and t-shirts. Premium menswear. Taste Daily.
Taste the Daily. ப்ளூ ஹில் புரொடக்ஷன் தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் சன்னி லியோன் நடிப்பில் பெட்டர் ஆப் வெற்றி நடை போடுகிறது.